சொல்லிருந்தாங்க. அது நீங்க தானா? நானே தான். சரி வாங்க போலாம். சரி வா நம்ம போலாம். வண்டியில ஏறு. நான் கடத்திட்டுலாம் போக மாட்டேன். தைரியமா வா வா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த கஷ்டமெல்லாம் யாராலம்மா? அந்த குட்டி பிசாசு பவித்ராவாலதாம்மா. ஆமாத்த, அவ வேணான்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என் மேல கோவம் தான் வந்துச்சு. அவ மட்டும் இங்க வரலன்னா இன்னைக்கு நாம எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்போம். அந்த பவானி உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அந்த வேலைக்காரனோட ஓடி போனதால உனக்கு அவமானமாச்சு. கம்பெனி நிர்வாகத்தை கவனிக்க முடியல. இந்த பவித்ராவால உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதனால எல்லாமே போச்சு. அதனாலதான் நாங்க ஒரு முடிவு பண்ணி அந்த குட்டி பிசாச இங்கிருந்து விரட்டி அடிச்சோம். எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அப்படியே தப்பா எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன் நீ இந்நேரம் நம்ம செட் பண்ண ரவுடிங்க அவளை கடத்திருப்பாங்களா? நீ கடத்தி இருப்பாங்களாவா? இந்நேரம் அவளை வடநாட்டுக்கு போற லாரியில ஏத்தி ஊரை விட்டே பார்சல் பண்ணிருப்பாங்க. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சித்தப்பா, வா பவி. சரி, நீ எங்க போயிருந்த? ஆமா, இவங்க யாரு? இவங்க தான் ரோஜா. பாட்டிய பாத்துக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரமா மேடத்தை பாத்துக்க ஹோம் நர்ஸா என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. டாக்டர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு.